ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் வரப்போகுது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்க இப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் எழுந்துட்டாங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:15 போல் தான் 2 பேருமே எழுந்து வெளியில் வந்தாங்க. சரி சீக்கிரம் கிளம்புங்க, நான் வந்து லஞ்சு சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சாதம் வச்சு சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். நேற்று மீந்திருந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி நைட்டே வச்சுருந்தேன், பழையது இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி போட்டு விட்டேன், அதுவும் வெந்துட்டுருக்கு. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துட்டுருக்கு. பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சாம்பாருக்கு கூட்டி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பசங்களை கிளப்பி விடணும். தர்ஷன் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எழுந்து வெளில வந்துட்டான். சீக்கிரம் நீ ப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறா தம்பி அப்படின்னு தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் எழுந்து வெளியில் வரல, டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. நான் அதுக்குள்ளே என்னென்ன ஒர்க் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வீடு வாசல்லாம் சூப்பராக பெருக்கிட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அவங்க வாட்டர் பாட்டிலையும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு அவங்க செஞ்சுருவாங்க. பேக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது எல்லாமே பாப்பா பார்த்துப்பா. பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ தான் எழுந்து வந்தா வெளியில். எவ்வளோ நேரமாக தூங்குவ அப்படின்னு நான் கேட்குறேன். அவளும் பார்த்தீங்கன்னா நானும் மறந்துட்டோமா, என்னை எழுப்ப வேண்டியதுனா அப்படின்னு பாப்பா கேட்டால். டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகிடுச்சிங்க. 8:20 8:25 வேன் வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்கும் டைம் போகலைங்க. 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரம் வேகமாக போயிட்டுருக்கு. அதுதான் எனக்கும் தெரியல. ஒரு 7:30 மணி ஆகிட்டாலே பார்த்தீங்கன்னா கடன்னு என்னோடய ஒர்க்கு வந்து வேகமாக போயிட்டுருக்கோம். அப்படி தாங்க இருக்குது. எப்படின்னா ஒரு 7:30 மணி இருக்குது, அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துலேயே மணி 8 ஆகிடுது. ஆகா, சீக்கிரம் நம்ம வந்து லஞ்ச் எடுத்து வைக்கணுமே, சீக்கிரம் தலை சீவி விடணுமேனு ரொம்ப பரபரப்பாக பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டுருக்கோம். அந்த பரபரப்பு தாங்க இன்றைக்கி எப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பசங்கள்லாம் நான் வந்து எழுப்பி விட்டுட்டு ப்ரெஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காய்கறிலாம் கட் பண்ணி நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம், அதுக்கப்புறம் பொரியல் செஞ்சிடலான்ட்டு 2 வகையான காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொரியல் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு தனியாக வச்சுட்டேன், காய்கறி வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், சாம்பார் வைக்கிறதுக்கு. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு கிச்சன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். 2 பேரையும் ப்ரெஷ் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க ரோட்டில் போயிட்டு நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறது, விளையாண்டுட்டு இருக்கிறதுமா இருக்கிறாங்க. அவங்க குயிக்காக ஃபாஸ்ட்டாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து அடுத்த ஒர்க்கை பண்ணாதாங்க சீக்கிரம் அவங்களால ஸ்கூல் கிளம்ப முடியும். எல்லா ஒர்க்கும் நானே பண்ணால் எப்படி பண்ண முடியும்? நான் கிச்சன் ஒர்க்கை பார்க்குறதா இல்லை இவங்கள ஸ்கூல் அனுப்புறத பார்க்குறதா? கிச்சன் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தலசி விடணும், டை போட்டு விடணும், தம்பிக்கு பெல்ட் டை போட்டு ட்ரெஸ் போட்டு விடணும். ஸோ எல்லாமே நானே செய்கிறதுனால காலையில் பார்த்திங்கன்னா தீவிரமான பரபரப்பாக இருக்கும். இப்போ கிச்சனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்சு செய்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வானலை வச்சு காய்கறியெலாம் இப்போ வதக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சாம்பாருங்கிறது எல்லார் வீட்லையும் வைக்கிற மாதிரி தான் இருக்கும், அதே ஸ்டைலில் தான் நானும் வச்சிட்ருக்கேன். ஒரு பாக்கெட் பால் இருந்துச்சு, அதை டீ போட்டு விட்டுறலான்ட்டு இப்போ டீ போடுறதுக்கு பாலையும் பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது காய்கறிலாம் வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் நம்ம பருப்பு கூட சேர்க்க வேண்டிய காயும் கொஞ்சம் தனியாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவு புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஃபைனலாக இப்போது சாம்பார் பார்த்திங்கன்னா கூட்டி வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணி அப்படியே நம்ம வந்து கொதிக்க வைக்க வேண்டியதான். மாங்காய் பார்த்திங்கன்னா ஃபைனலாக புளி கரைச்சி ஊற்றும்போது தான் மாங்காய் வந்து சேர்ப்பேன். இப்போ நம்ம சேர்த்தோன்னா கண்டிப்பாக அது குழன்னு போயிடுங்க. நம்ம ஃபைனலாக தான் மாங்காய் சேர்க்கணும். டீயும் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் கொதிச்சிட்ருக்கு, சாம்பாரும் இப்போ கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாம்பாரை கூட்டி வச்சுட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணிடலான்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ உருளைக்கிழங்கு பொரியலும் ஒரு பக்கம் செய்ய போகிறேங்க. டீ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து வடிகட்டி ஊற்றி வச்சாச்சு. தர்ஷனுக்கு ஸ்கூல் போகும்போது பார்த்திங்கன்னா அவன் சாப்பிடும்போது அது ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்துருவேன். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணி சால்ட்டு சேர்த்து இப்போ நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா சோறை வதக்கணும், தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன். என்னோடய ஸ்டைலில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் நான் இப்படி தான் செய்வேன், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பும் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக கொதிச்சு வந்துட்டுருக்கு. மாங்காவும் ஆட் பண்ணிவிட்டேன், புளிக்கரைச்சும் ஊற்றிட்டேன். இப்போ ஃபைனலாக குழம்பு தாளிக்க வேண்டியதான். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை வந்து ஸ்லிம்லேயே வச்சு வேக வைக்கணும், நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். குழம்பும் தாளித்து விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்ச் எடுத்து வச்சுட்டேன். லஞ்ச் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு தலசி விடணும். பாப்பாவோட ஃபேஸ் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் டெரராக இருக்கும். ஏன்னா டைம் ஆகிடுச்சி, ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கா. ஸோ டைம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வேணும் வந்துடும். அதுக்குள்ளே தலை சீவணும், போய் பொட்டு வை. இதே போல் தாங்க காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக டெரராக இருக்கும். எனக்கும் டென்ஷன் ஆகும், பாப்பாவுக்கும் டென்ஷன் ஆகும். ஏன்னா லஞ்ச் எடுத்து வைக்காமல் இருக்கும், சில டைம் சாப்பிடாமல் பெண்டிங்கில் இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் மார்னிங் பரபரப்பாக வந்து ஸ்கூல் கிளம்பி போயிட்டுருப்பாங்க. தன்ஷி இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேச மாட்டா, காலையிலே சண்டை வந்துருச்சு எனக்கும் பாப்பாவுக்கும்.
சீக்கிரம் கிளம்பு நான் சொல்ல அவளும் கொஞ்சம் டென்ஷனாக. ஸோ இன்னும் ஒருத்தன் அங்கே ஷூ போட்டுகிட்டே நிற்கிறான். வேணும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துருச்சு. அப்படியே ஸ்கூலில் அனுப்பி விட்டாச்சு. A few minutes later. பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு ஓவர் வியூ பாருங்கள். நம்ம வீடு எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் குப்பை எல்லாமே கிடக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள், காய்கறிலாம் கட் பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் அப்படியே கிடக்கு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பில்லுலாம் நிறையா வளர்ந்து போயிருக்கு. இதை எப்படி தான் நான் க்ளீன் பண்ணுறதுனே தெரியல. ஆல்ரெடி ஒரு 3 மந்த் முன்னாடி க்ளீன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் 2 மந்த்தாக பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால சூப்பராக அந்த மழை தண்ணிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பில்லுக்கும் நல்லா வளர்ந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணணும். வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஜன்னு தான் கிடக்கு. ஹால் பாருங்கள், பாத்திரமும் விளக்கணும். டெய்லியும் மார்னிங் ரொட்டீனாலே இப்படி தான் இருக்கும். எல்லார் வீட்லேயும் சேமாக இருக்கிறது தான். பட் நான் மார்னிங் ரொட்டீன் இன்றைக்கி தான் போடுறேன். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் போடுறேன். காலையில் பசங்களை எப்படி ஸ்கூல் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி போட்டு. அதனால் இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன். அதுவும் வாஷ் பண்ணிகிட்ருக்கு. ஹால்லேருந்து இப்போ கிச்சனுக்கு வந்தால் கிச்சனில் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே கஜன்னு தான் கிடக்கு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இப்போது க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு முன்னாடி வாசல் இருக்குது பார்த்திங்களா, வாசலுக்கு முன்னாடி இருக்கிற பில்லுலாம் எடுத்துகிட்டு அங்கேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடெல்லாம் கூட்டி குப்பையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது. பாருங்கள், வாஷிங் மிஷினில் இருந்த துணியும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி சூப்பராக வச்சிட்டேன். கொண்டு போய் முன்னாடி தான் வச்சுருக்கேன். அந்த தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கலான்ட்டு முன்னாடி வச்சுருக்கேன். பெட்ரூம் பாருங்கள், பெட்ரூம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹாலு. ஸோ இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நான் ஷூட் பண்ணியிருந்தேன். காலையில் ஒரு 9:30 மணி போல் ஆகும்போது எல்லா ஒர்க்கும் ஃபைனலாக முடிச்சிட்டேன். போர்ட்டிகோ பாருங்கள், போர்ட்டிகோவும் சூப்பராக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. போர்ட்டிகோவை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் கிளம்புறது, சாப்பிட்றது எல்லாமே நம்ம பசங்க டெய்லி ரொட்டீன் ஒர்க் செய்கிறது பார்த்திங்கன்னா போர்ட்டிகோவில் தான். அதனால் இங்கேயும் கொஞ்சம் கஜன்னு தான் கிடந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃபைனல் லுக் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கேன்னு. நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம வாசல் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். Much later. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் குப்பை எல்லாமே கிடக்கு. ஏன்னா ரீசெண்டாக 1 வீக்காக நான் க்ளீன் பண்ணல, மழை வந்துகிட்டே இருந்ததுனால க்ளீன் பண்ணலை. பெஞ்சல் புயலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருந்தேன். பெஞ்சல் புயல் வந்ததுக்கப்புறம் ஒரு ஓவர் வியூ வீட்டுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். அப்போது க்ளீன் பண்ணது தான். இங்கே இருக்கிற அட்டைப்பெட்டியில் தான் பார்த்திங்கன்னா குப்பையை போட்டு வைப்போம். அந்த அட்டைப்பெட்டியை காக்கா என்ன செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து கட்டையில் உட்காரும்போது அந்த அட்டைப்பெட்டி மேலே உட்காந்து அந்த அட்டைப்பெட்டியை அந்தாண்ட தள்ளி போட்டுட்டு போயிடுது. அதில் வச்சு இருக்கிற குப்பையும் பார்த்திங்கன்னா சேர்ந்து அந்தாண்ட விழுந்துருது. அது 1 by 1 அப்படியே காற்றுல போயிட்டு வாசல் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக கிடக்கு, நீங்களே பாருங்கள். ஸோ நானும் இன்றைக்கி எப்போ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த ஒர்க் எனக்கு டிலே ஆகிட்டே இருந்தது. சரி இன்றைக்கி நம்ம சும்மா தானே இருக்கோம், தொடச்சி க்ளீன் பண்ணிடலான்ட்டு எல்லா குப்பையும் கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், கூட்டிகிட்டு வரும்போதே பேப்பர் எல்லாம் காற்றுல போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு அதை எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போயிட்டு ரோட்டுக்கு அந்தாண்ட கொட்டிகிட்ருக்கேன். ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொளுத்தி விட்டுடலான்ட்டு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா பில்லுலாம் அதிகமாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் கையாலேயே பிடுங்கி ஒரு பாக்ஸ் நிறையா பார்த்திங்கன்னா பில்லும் சேர்ந்துருச்சு. இந்த குப்பையை எங்கே கொட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க கொட்ட போகிறேன். நம்ம வீட்டில் கொட்டி கொளுத்துன டைமில் தர்ஷனம் போயிட்டு நெருப்பில் விழுந்தது, அவன் கை சுட்டது. அதனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொளுத்தக்கூடாது, ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் கொட்டி நம்ம வந்து ஒரு நாள் வத்துப்பிட்டு எடுத்துகிட்டு வந்து தீ பற்ற வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த சைடில் கொட்டி வச்சுருக்கிறேன். வெயில் அடிக்கும்போது நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னுடைய க்ளீனிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சிங்க. ஃபுல்லாக வாசலுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எதுவுமே இருக்காது, அழகாக நீட்டாக வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால புல்லு அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செடிலாம் இருந்துச்சு, காக்கட்டம், அதெல்லாம் நான் வெட்டிட்டேன். பாம்புலாம் அதிகமாக வருது, அதனால் வீட்டுக்கு முன்னாடி வந்து அதிகமாக எதுவும் வைக்க வேணான்ட்டு நான் எதுவுமே வளர்க்கலைங்க. மரம் ஆல்ரெடி தென்னை மரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய பூச்செடி இருக்குது, ஒரு சைடில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை மரம் இப்போ வந்து கிளம்பிகிட்ருக்கு பாருங்கள். அந்த எலுமிச்சை கன்று வந்து மரமாகட்டும். நமக்கு எலுமிச்சை மரம் கிடச்சிதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை சுற்றி எதுவும் வைக்க வேணான்ட்டு கொஞ்சம் பெண்டிங் விட்டுருக்கேன். ஃபைனலாக பாருங்கள், அழகாக முன்னாடி கூட்டி க்ளீன் பண்ணி எல்லா குப்பையும் கொண்டு போயிட்டு ரோட்டுக்கும் ஆப்போசிட்டில் கொட்டி வச்சுருக்கிறேன். அது அங்கேருந்து காற்றுல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
வெயில் அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த குப்பைலாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வத்துப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பற்ற வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஃபைனல் லுக் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் எப்படி காட்டியிருந்தேன் எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னு. ஃபைனலாக பாருங்கள் அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்கோம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பசங்களை ஸ்கூல் அனுப்பியிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி க்ளீன் பண்ணியிருந்தது. இந்த ஒர்க்கு தாங்க இன்றைக்கி காலையிலேருந்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சீசன் பார்த்திங்கன்னா வெயிலையும் காணும் மழையும் காணும். அப்படியே பார்த்திங்கன்னா மேகம் வந்து அப்படியே மப்பாகவே இருக்குது. கொஞ்சம் காற்று சார காற்றாவே அடிச்சிட்ருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட். நம்ம ஸ்ட்ரீட் பாருங்கள் இந்த டைமில் இப்படி தான் இருக்கும். ஒரு காலையில் ஒரு 11:30 மணி போல் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஃபைனலாக பாருங்கள் அழகாக வந்து முன்னாடி ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் 2 டேஸ்க்குள்ளே பாருங்கள் குப்பை அங்கே வருமா இல்லையா பாருங்கள். பசங்கள்கிட்ட சொல்லுவோம் போடாதீங்கன்னு, ஆனால் மீறி போடுவாங்க. இன்றைக்கி இந்த மார்னிங் ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.